அந்த அளவுக்கு நீரிழிவு நோயினுடைய கூட்டம் வந்து இன்றைக்கு கூடிக்கொண்டே போயிட்டு இருக்கு. இதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கிறது வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம், நம்மளுடைய மனம் களிப்பில்லாமல் குதூகலம் இல்லாமல் எப்பொழுதுமே அழுத்தத்தோடும் கஷ்டத்தோடும் இல்லைன்னா வந்து ஒரு உலக தேடலுக்கு ஏற்ற நடிப்போடுமே இருக்கக்கூடிய ஒரு மனமாக மாறி போனது, மொத்தமாக சிதைந்து போயிருக்கக்கூடிய சுற்றுச்சூழல். இந்த 3 தான் வந்து இன்றைக்கு இந்த மரபுகளை தாண்டி உணவை நம்மளுடைய நோய் காரணங்களை தாண்டி இருக்கக்கூடிய பிற சூழலியல் காரணமாக இருக்குது. அந்த வகையில் உணவு விஷயத்தில் நாம் அக்கறையாக இருந்தால் மட்டுமே சர்க்கரை வருவதை கொஞ்சம் தடுக்க முடியும் அல்லது கொஞ்சம் தள்ளி போட முடியும். ஒருவேளை வந்தால் அதனுடைய தீவிரத்திலிருந்து நம்மை பாதுகாக்க முடியும். நம்ம வந்து சில நேரங்களில் சில சமயம் தடுக்க முடியாத சூழலில் இருப்போம். நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா நம்மளுடைய மாமன்மார்கள் எல்லாருக்கும் சர்க்கரை இருந்ததுன்னா நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, வர்றதுக்கு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இப்படியும் வரத்தான் போகுது, ஒரு 35 வயசில் சர்க்கரை வியாதி வரணும்னா இப்போ 30 வயதில் நல்லா வெளுத்து கட்டி இனிப்பு சாப்பிட்லாம் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம். நாம் சிறுவயது முதலே சில விஷயங்களில் அக்கறையில் இருந்தோம் அப்படின்னா 40 வயதில் வர வேண்டிய சர்க்கரை வியாதியை முடிந்த வரைக்கும் ஒரு 50 வரைக்காவது தள்ளி போடலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த சர்க்கரை வியாதியில் தான் உலகெங்கிலும் மருத்துவத்தில் பெரிய அளவில் ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. நம்ம பக்கத்து நாடுகளில் கூட சில புதிய மருந்துகள், நவீன மருந்துகள், ஒரு மாத்திரையை போட்டால் அன்றைக்கு சாப்பிட்ட அத்தனை சர்க்கரையும் வெளியேற்றக்கூடிய மருந்துகள்லாம் இன்றைக்கு சந்தையில் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நாட்டுக்குன்னு வரல. இன்னும் நிறைய அளவில் இன்சுலினை தேவைப்பட்ட அளவு போது சுரக்க வைக்கக்கூடிய ஸ்டெம் செல் ரிசர்ச்சு, அப்புறம் சில இம்ப்ளான்ட்டு, அது மாதிரிலாம் நிறைய ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இன்னொரு 5 ஆண்டு காலம் கழித்து இந்த சர்க்கரை வியாதியை நவீன மருத்துவம் முழுமையாக வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் கூட வரலாம். அது நமக்கு தெரியாது. ஆனால் எப்பொழுதுமே ஒரு ரசாயனத்தினால் ஒரு இந்த மாதிரி நோய்களை வந்து அணைக்கட்ட போட முயல்வது இன்னொரு பிரச்சனையை வருவதற்கான வாய்ப்பையும் வர வைக்கும். அதை தாண்டி இந்த மருத்துவ மருந்துகளின் வணிகத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சந்தை வெறி வேறு மாதிரி பல நோய்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பும் உண்டு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கையில் இருக்கக்கூடிய வாழ்வியல் கூறுகளை வைத்துக்கொண்டு, கையில் இருக்கக்கூடிய உணவு பாரம்பரியமான உணவு விஷயங்களை வைத்துக்கொண்டு எந்த அளவுக்கு இந்த சர்க்கரையை தள்ளி போட முடியும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் முனைப்போடு யோசிக்கணும். அதில் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு சிறுதானியங்களுக்கு இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சிறுதானியங்களை பற்றிய செய்திகள் நம்ம நிறைய காதில் விழ ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2004 2005 நாங்களெல்லாம் போய் சிறுதானியங்கள் குறுதானியங்களை சாப்பிட சொல்லப்போ நிறைய பேருக்கு இந்த தானியங்களை அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் இருந்துச்சு. குதிரைவாலினா அது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படின்னு கேட்ட சமயங்கள்லாம் உண்டு. அந்த அளவுக்கு அருந்தானியங்களை இந்த குறுதானியங்களை பற்றி தெரியாத நபர்கள் நிறைய பேர் இருந்த காலம் மாறி இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களிலும் பேசக்கூடிய ஒரு விஷயமாக மருத்துவ அக்கறையும் நல அக்கறையும் இருக்கக்கூடிய குடும்பங்களில் உங்கள் வீட்டில் ஏதாவது கம்பு செஞ்சீங்களா, உங்கள் வீட்டில் ஏதாவது சோளத்தில் பண்ணீங்களா, அந்த புத்தகத்தில் குதிரைவாளியில் இப்படி செய்யலான்னு போட்டிருந்தாங்களே அப்படிங்கிற ஒரு உரையாடல்கள் இன்றைக்கு நடைபெற ஆரம்பிச்சிருக்குது. ஒரு மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதே சமயத்தில் சில விஷயங்களை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த சிறுதானியங்களை மாவாக்கி நல்ல வரகு மாவு, நல்ல சோள மாவு, நல்ல குதிரைவாளி மாவுன்னு மாவாக்கி அதை தோசை சுட்டு சாப்பிட்றது, அதை வந்து நிறைய மாவில் சில பண்டங்கள் செய்கிறத நிறைய பண்ணியிருக்காங்க. சில பேர் அதுலேயும் பார்த்திங்கன்னா ராகி சேமியா, ராகி நூடுல்ஸு இப்படிலாம் செய்கிறதுக்கான தன்மைகள் நிறைய வந்துகிட்டு இருக்குது. அதில் பெரிய வணிகமும் பெருகிக்கிட்டு இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் உற்று பார்க்கணும். நீங்கள் வந்து குறுதானியங்களோ சிறுதானியங்களோ அதையும் நல்லா பாலிஷ் போட்டு பயன்படுத்தினாலே அதுவும் கிட்டத்தட்ட அரிசி மாதிரி ஆகிடும். ஏன்னா இன்றைக்கு வரகரிசி பார்த்தீங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட வெள்ளை வெளியேர்னு ஒரு ரவை மாதிரியான ஒரு வடிவத்தோடு கொண்டு வந்துட்டாங்க. அப்படி பாலிஷ் பண்ணுறாங்க, ஏன் அதுக்கு பாலிஷ் பண்ணுறாங்கன்னு நினச்சா உண்மையிலே ஒரு மிக தவறான விஷயம். நீங்கள் வந்து அதனுடைய தோடை நீக்க வேண்டும்ங்கிறத தவறில்லை. ஏன்னா வரகரிசியில் சில தோடுகள் வைத்து கொண்டு சமைத்தால் அது வந்து வயிற்றுக்கு நல்லா இருக்காது. ஆனால் முழுமையாக பாலிஷ் போட்டு மேலே இருக்கிற உமி தவிடு வரைக்கும் எல்லாத்தையும் நீக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்துறது, குதிரைவாளியாக இருக்கட்டும், இல்லை வரகரிசியாக இருக்கட்டும், இல்லை தினை அரிசியாக இருக்கட்டும், அப்படி பயன்படுத்துறது தவறான விஷயம். அந்த மாதிரி முழுமையாக பாலிஷ் போட்டு ஏற்படுற தானியங்கள் பெரிய அளவில் பயன் தராது. அதனால் சிறுதானியங்களை இருந்தால் ரொம்ப பாலிஷ் போடாமல் கைக்குத்தலாக இருக்கக்கூடிய அதனுடைய வெளித்தோடை மட்டும் நீக்கிவிட்டு அந்த தானியத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய உமியை வந்து நம்ம நீக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதுவும் குறிப்பாக சர்க்கரை வியாதியை பொறுத்த மட்டும் வந்து நம்ம வந்து இந்த தானியங்களை ஹோல் கிரெயினாக
முழு தானியமாக அந்த தோடை மட்டும் நீக்கி கைக்குத்தலாக பயன்படுத்துறது தான் மிகச்சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த தானியங்களையும் நம்ம வந்து பொங்கலாகவோ இல்லைன்னா ஸ்டோராகவோ இல்லைன்னா அடையாகவோ ஜீரணத்துக்கு கொஞ்சம் தாமதப்படுத்துவதற்குரிய உணவு வடிவமாக ஆக்கணும். எந்த பொருள் வந்து கஞ்சி வடிவத்தில் கொடுத்தோமோ அந்த பொருள் வேகமாக அப்சார்ப் ஆகும். அது நவதானிய கஞ்சியாக இருந்தாலும் சரி, அரிசி கஞ்சியாக இருந்தாலும் சரி. அரிசி கஞ்சியை காட்டிலும் நவதானிய கஞ்சி கொஞ்சம் மெதுவாக இருக்குமே ஒழிய நல்ல தாமதமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் முதல் தேர்வாக வந்து சோறாக சாப்பிட்றது தான் சரி. இல்லைன்னா உடைச்ச குருணையாக அதில் உப்புமா சாப்பிட்லாம். வரகரிசி உப்புமா சாப்பிட்லாம், தினையரிசி உப்புமா சாப்பிட்லாம், அது மாதிரி எடுக்கலாம். இல்லை தினையரிசியை வந்து நம்ம வந்து தினையரிசியோ வரகரிசியவோ வந்து நல்ல உப்புமாவாக இல்லைன்னா பொங்கலாக சாப்பிட்றது வந்து சிறப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு அதை வந்து நல்லா மாவாக்கி கஞ்சி ஆக்குறதுங்கிறது பெரிய அளவில் பயன் தராது. அப்புறம் இந்த சிறுதானியங்கள் எல்லாவற்றிலுமே நம்ம வந்து சமைக்கும் பொழுது அதோடு கூடுதலாக நிறைய காய்கறிகளை போட்டு காய்கறி சாதமாக சாப்பிட்றது, கீரை சாதமாக சாப்பிட்றது, பொங்கலாக சாப்பிடுவது. அப்படி சாப்பிடும் பொழுது அந்த காய்கறிகளோட சத்து, கீரைகளோட சத்து அதோடு சேர்ந்து இயல்பாகவே சர்க்கரையை மெதுவாக தரக்கூடிய தன்மையுடைய சிறுதானியங்களும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக சர்க்கரை வியாதிக்கு பயன் தரக்கூடிய பொருளாக மாறிடும். அதனால் முடிந்த வரைக்கும் இந்த தானியங்களை உடைத்து மாவாக்கி கஞ்சியாக சாப்பிட வேண்டாம். இப்போ சிறு குழந்தைகள் வீட்டில் இருக்காங்க, வளரக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க, அவர்களுக்கு நல்ல தோசையாக சுட்டு கொடுக்கலாம், நல்ல மாவை கஞ்சியாக நவதானிய கஞ்சிகளாக கொடுக்கலாம். சர்க்கரை வியாதி இருப்பவர்களை பொறுத்த மட்டும் வந்து அதை அரிசியாக, உப்புமாவாக, அடையாக பயன்படுத்துவது தான் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சிறுதானியங்கள் எல்லாமே வந்து சமைத்து உடனடியாக பரிமாறப்பட்டு சாப்பிடும் பொழுது தான் கொஞ்சம் சுவை கூடுதலாக இருக்கும். அதுவே வந்து இப்போ காலையில் சமைச்சு மத்தியானம் எடுத்துகிட்டு போகிற பேர் இருக்கும், நிறைய பேர் இருக்கும். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப இறுகி போகிற தன்மை இருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கும்போது சமைச்சு சாப்பிட்ற ஒரு பொருளாக வச்சுக்கலாம். இரவு நேரத்தில் சாப்பிட்டாலும் சரி, பகலில் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை காலை நேரத்தில் எல்லாருமே காலையில் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் கிளம்புறோம். அப்போ காலை நேரத்தில் சாப்பிடக்கூடிய உணவாக சிறுதானியங்களை வச்சுக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம். ஏன்னா அதை வந்து நம்ம நல்ல கூட்டாஞ்சோறு மாதிரி செஞ்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனால் ஆஃபீஸில் போய் பார்த்தோன்னா அது நல்லா இறுகி போய் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கடினத்தன்மையோடு இருக்கும். இந்த சிறுதானியங்கள் வந்து அந்த அந்த டெக்ஸ்சரை கொண்டிருக்கும். அதனால் நம்ம வந்து அதை சாப்பிடாமல் அதை மறுத்து விட்டு அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வாங்கி சாப்பிட்ற ஒரு பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அப்படி இல்லாமல் காலை நேரத்தில் இல்லை இரவு நேரத்தில் இந்த தானியங்களை நம்ம பயன்படுத்தணும். அப்புறம் இந்த தானியங்களை வச்சும் வரக்கூடிய நவீன உணவுகள் நிறைய சந்தையில் வருது. உதாரணமாக அந்த மாதிரி ராகியில் நாங்கள் வந்து சேமியா பண்ணுறோம், ராகியில் நூடுல்ஸ் பண்ணுறோன்னே நிறைய பேர் கேழ்வரகு நல்லதாச்சே அதை வாங்கி சாப்பிட்லாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு கம்பெனியும் அந்த கேழ்வரகில் அந்த ராகியில் கூடுதலாக அதனோட டெக்ஸ்சர் வரணுங்கிறதுக்காக மைதாவை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதை நீங்கள் பார்க்கணும், எத்தனை பர்சன்டேஜ் அதில் வந்து கேழ்வரகு இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் வேறு பொருள் இருக்குதுன்ட்டு. அப்போ ஒரு நல்ல பொருள் அதையும் வந்து ஒரு சந்தைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதில் வந்து வேறு மைதா மாதிரியான உணவுகளை சேர்க்கும் பொழுது அதனுடைய உண்மையான பயன் கிடைக்காம போயிடுது. அதனால் முடிந்தவரை வீட்டிலேயே இந்த உணவுகளை ராகி தோசையாவோ ராகி அடையாவோ சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்கள்லாம் ராகி கஞ்சியாக எடுத்துகிட்டு போயிடலாம். வீட்டில் இருக்க மற்ற பெரியவர்களுக்கெல்லாம் மற்ற தானியங்களை வரகரிசி, சாமை அரிசி, குதிரைவாலி இதெல்லாம் வந்து சோறாகவே சாப்பிட்லாம். குதிரைவாலியை மோர் சோறாக சாப்பிட்லாம். சாமை அரிசியை வந்து கலவை சாதமாக, கூட்டாஞ்சோறா இல்லைன்னா வந்து பருப்பு சாதமாக அப்படி செய்கிறப்ப சாமை சோறு செய்யலாம். சாதாரணமாக குழம்பு ஊற்றி காய் ஊற்றி சாப்பிடணுன்னா தினை அரிசியவோ வரகரிசியோ வச்சு சாப்பிடலாம். பொங்கலாக செய்யும் பொழுது தினை அரிசியை பயன்படுத்தலாம். இப்படி சர்க்கரை வியாதியஸ்தர் பயன்படுத்தினா தான் அவங்களுக்கு வந்து உண்மையாக இந்த சிறுதானியங்களிலிருந்து லோ கிளைசிமிக் தன்மையும் கிடைக்கும். ஒவ்வொரு சிறுதானியத்தில் உள்ள மருத்துவ குணங்களும், தினை அரிசினா பீட்டா கரோட்டீன்ஸ் இருக்குது, கம்பு கேழ்வரகுகள் எல்லாம் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது. இந்த சத்துக்கள்லாம் சேர்ந்து சர்க்கரை வியாதியில் வாஸ்குலாரில் வரக்கூடிய டிசீஸ் போகிறதுக்கும் இதனுடைய கூறுகள் கொஞ்சம் கொஞ்சம் பயனளிக்கிறதா இருக்கும். அதனால் சிறுதானியங்கள் சாப்பிட்டா நல்லது என்று எந்த அளவுக்கு நாம் தெரிந்திருக்கிறோமோ அதை எப்படி சாப்பிட வேண்டும், எந்த பொழுதில் சாப்பிட வேண்டும், எப்படி பக்குவப்படுத்தப்பட வேண்டும், சிறுதானியங்கள் என்று போட்டுவிட்டு அதில் கலந்து வரக்கூடிய பொருள்களோடு வரக்கூடிய சந்தை பொருளை காட்டிலும் வீட்டிலேயே செய்வது தான் சர்க்கரை வியாதியை